அல்லேலூயா ஸ்தோத்திரம். கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. மளிகை கடை அண்ணாச்சி சொன்னது பார்ட் 3. ஃபைனான்ஸ் எப்படி டெவலப்மெண்ட் பண்ணேன், நான் எப்படி முன்னேறினேன். நாம் வளர்ந்த சூழ்நிலையில் நம்மளை சுற்றி பெரிய முதலீடு கொடுத்து நம்மளுக்கு செய்தாலும் அந்த முதலீடை கொண்டு நம்மளை காப்பாற்றிக்க முடியுமானா முடியவே முடியாது. அப்படி எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கதைகளில் கேட்டோம்னா, அப்பா பெரிய மளிகை கடை வச்சுருப்பாங்க. தான் பிள்ளை படிப்பு முடித்த உடனே ஒரு பெரிய ஷோரூம் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. அந்த பையன் கையில் காசு வந்த உடனே அவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய நண்பர்களை சேர்த்துக்கிட்டு அவங்க லைஃப் ஸ்டைலை அப்பாவுக்கு தெரியாமல் தெரிஞ்சு வாலிப வயசுன்னு சொல்லி ஏகப்பட்ட ஆட்டம் ஆடி கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த கடையை லாஸ் பண்ணிட்டு வந்து நிற்பாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு ஓனர்ஸுகளும் எப்படி கடையை லாஸ் பண்ணாங்க, கடை ஏன் டெவலப்மெண்ட் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு அடிமையாக இருப்பாங்க. சிலவங்க எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ இது எல்லாமே வெளி உலக நண்பர்கள் மூலமாகவும் அவங்கள க்ரியேட் பண்ணி மூலமாகவும் பாவம்னு சொல்லலாம், சாபம்னு சொல்லலாம், இப்படி பல விதமாக சொல்லலாம். இப்படி சொல்லி பார்க்கணும்னா அந்த குடும்பங்கள் நஷ்டத்தை சந்திச்சிடும். இப்போ நம்ம அடிமட்ட குடும்பத்திலேருந்து வந்திருக்கும்போது நமக்கு முன்னோடி இருக்கிற பெரியவங்க நமக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. அந்த ஆலோசனை மட்டுமே கேட்டுக்கிட்டு நம்ம வியாபாரம் பண்ணணும்னா முடியாது. ஏன்னா அது ஒரு வழி, அவ்வளோதான். அவங்க ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க, அந்த சூழ்நிலையில் அவங்க சொல்லியிருப்பாங்க, அந்த காரியங்களை நம்ம செய்துக்கிடலாம். ஆனால் அதே காரியத்தை இன்னொரு இடத்துல செய்யணும்னா முடியாது. அப்போது நான் கடையில் வேலை செய்துட்டு கொஞ்சம் காசை எடுத்துக்கிட்டு இந்த ஏரியாவில் கடையை வைக்கும்போது அதிகப்படியான முன்னோர்களுடைய சொத்துக்கள் எனக்கு எதுவுமே கிடையாது. சிங்கிள் மேன். முதல்ல நான் கடையில் வேலை செய்யும்போது என்னென்ன பேட் ஆஃபிட்லாம் வருமோ அதை எல்லாமே அண்ணாச்சிங்க மூலம் நம்மளுக்கு சொல்லி நல்லா மைண்டில் ஏறி போனதுனால முதல்ல அந்த இடத்துல இருந்து நான் தப்பிக்கிறதே பெரிய பாடு. ஏன்னா லேடிஸ் பழக்கத்தில் இருந்து, தண்ணி பழக்கத்தில் இருந்து, கஞ்சா பழக்கத்தில் இருந்து, ஏன் தாயை பாச ஆடியே ஒருத்தன் கடையை க்ளோஸ் பண்ணியிருக்கான். சினிமாவுக்கு போயே கடையை க்ளோஸ் பண்ணியிருக்கான். கிரிக்கெட் பார்த்து கடையை க்ளோஸ் பண்ணியிருக்கான். செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே கடையை க்ளோஸ் பண்ணியிருக்கான். இப்படி கடை நடத்த முடியாமல் போன கேஸு ஏகப்பட்டது. அது இல்லாமல் இவர் கடைக்கு ஆளை போட்டுட்டு இவர் வெளியே சுற்ற ஆரம்பித்தார்னா கடையில் இருக்க முதலீடு போய் இவரு காலி ஆகிடுவார். இப்படி கடை நடத்த முடியாத காரியங்களை முதல்ல நம்ம தடுத்தாலே கடை எப்படி நல்லா நடத்துக்கிறதுங்கிற ஒரு மெத்தடை நம்ம கற்றுக்கிறதே பெரிய அறிவு. அதுக்கு பெரிய ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃபைனான்ஸ் எப்படி டெவலப்மெண்ட் பண்ணோம் அப்படிங்கும்போது அந்த ஒரு ரவுடிங்க மாதிரி இருந்த ஒரு குரூப் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபைனான்ஸ் வாங்க வேண்டியது, அதில் என்ன லாபம் கிடைக்க வேண்டியது, அந்த லாபத்தில் முழுமையாக லாபத்தை நம்மளே எடுத்துக்கிடக்கூடாது. உதாரணத்துக்கு இப்போ நான் இந்த கடையை வச்சுட்டு இருக்கும்போதே பக்கத்தில் ஒரு கடை வீடு காலியாக இருந்து, அப்போ இந்த இடத்துல மாவு கடை போட்டால் நல்லா ஓடும், அதுக்கு எவ்வளோ முதலீடு ஆகணும் பார்த்தா ஒருத்தங்க மாவு கடை வச்சுட்டு லாஸான ஒரு மிஷினரியெல்லாம் சீப்பாக கொடுத்தாங்க. அந்த மிஷினை வாங்கி போட்டோம். இந்த ரவுடி பையில் வச்சுக்கிட்டு அண்ணாச்சி இந்த இடத்துல ஒரு மாவு கடை போட்டுலாம் நல்லா லாபம் கிடைக்கணுன்னா சரி போடுங்க அப்படின்னோம். உடனே அவருக்கு ஒரு ஷேர் தரேன்னு சொல்லிட்டேன். உடனே அவர் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துட்டார். நான் முதலீடை போட்டேன், மாவு கடையை வச்சோம். இவன் மாவு கடையை வச்சுட்டு இருந்தோம்னா இவனுக்கு இந்த கெட்ட பழக்கத்தை அங்கே நான் இடம் கொடுக்கவே மாட்டேன், அவனை கண்ட்ரோல்லே வச்சுருந்தேன். அப்போ மாவு அவங்களே ஒரு ஆளை போட்டு ஆட்டி காசு மட்டும் வாங்கிக்கிட்டே இருந்து பார்த்தோன்னா எனக்கு அதில் ஒரு சின்ன லாபம் கிடைக்க ஆரம்பிச்சு. அந்த லாபத்தில் ஒரு ஷேர் அவனுக்கு கொடுத்தேன், அந்த அம்மாவுக்கு சம்பளத்தை கொடுத்தேன். அதில் எனக்கு வட்டிக்கு மேலே பணம் வந்துக்கிட்டே இருந்து கிட்டத்தட்ட 30% லாபம் கிடச்சிக்கிட்டே இருந்து. அப்போ திடீர்னு பார்த்தோம்னா அண்ணாச்சி மாவு மில்லு போட்டால் நல்லா லாபம் இருக்கும் அப்படின்னாங்க. மாவு மில்லை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. அது அந்த மாதிரி ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு மிஷின் வந்துச்சு. உடனே இந்த மாவு அரைக்கிற மிஷினை போட்டோம். அதுக்கும் அவரே முதலீடாக போட்டோம். அவருக்கு ஒரு சின்ன லாபத்தை தாரன்னு சொன்ன உடனே அவரே அதை பார்த்துக்கிட்டாரு. இப்படி பார்த்து அந்த ஆள் வெளி வேலைக்கு போனதை விட்டுட்டு முழுக்க இவன் கடையிலே உட்காந்துட்டாரு. ஏன்னா நம்மளுக்கு கிடைக்கிற லாபம் ஒரு பார்ட் அவருக்கு கொடுத்துட்டு இருந்ததுனால அவர் வருவார், கடலையே சாப்பிடுவார், தேங்காவை சாப்பிடுவார், அப்படின்னு மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கிட்டு நம்மக்கிட்டே இருந்தார்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காசு வந்துச்சு. அண்ணாச்சி இந்த இடத்துல நம்ம காய்கறிக்கு வந்து நம்ம ஆளுங்க வெளிய போகுறாங்க. நம்ம காய்கறி கடைய போடலான்னாரு. சரி போடுங்க அப்படின்னோம். பக்கத்துல இன்னொரு கடைய எடுத்தோம். அதுக்கு அவரே ஆள போட்டாரு. அதுலயும் அவருக்கு ஒரு ஷேர் தாரேன்னு சொல்லிட்டேன். உடனே அவரே ஆள போட்டு காய்கறி பஜார்ல போய் வாங்கிட்டு வந்து நின்னு, வியாபாரம் பண்ணி, கடைசில லாபம் பார்த்தா அதுல ஒரு 20% கிடைச்சது. அப்படியே பார்க்க போனா, நான் மளிகை கடையே உட்காந்து பார்த்துக்கிட்டேன். அப்போ அதில தான் ஒருத்தர் பெரிய சொன்னாரு, இந்த மளிகை கடைக்காரங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, நாம முன்னோர்கிட்ட கத்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா, எங்க குருமார்களே வந்து அண்ணாச்சிங்களே வந்து வீட்ல அண்ணாச்சி இருந்தாங்கன்னா ஒய்ஃப் இருப்பாங்க, ஒய்ஃப் இல்லன்னா அண்ணாச்சி இருப்பாங்க. இப்படி மாறி மாறி இருந்து தான் கடைய நடத்துவாங்க. இதில ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, பாதி பேருக்கு காலு புண்ணு, கை புண்ணு, தலைவலி, ஏகப்பட்ட பிரச்சனைகள்ல மாட்டிக்குவாங்க. ஏன்னா தூக்கம் இருக்காது. ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறது, ஒரே இடத்துல சுத்துறது, கால் வலி இந்த மாரி ஏகப்பட்ட வியாதிக்கு அடிமையானாங்க. அப்போ இந்த நேரத்தில தான் நம்ம முன்னோர்கள் சொன்ன ஆலோசனைய விட, இன்னைய காலகட்டத்துக்கு சொல்ற ஆலோசனையும் பெருசு அப்படிங்கிற ஒருத்தர் சொன்னத நான் அத ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். அப்ப நான் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ் போகும்போது, இந்த கடைய நடத்தக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு மட்டும் என் டைம ஒதுக்கிக்கிட்டேன். அதுக்கு பிறகு அதிலேயே ஒரு நம்பிக்கையானால மளிகை கடையிலயும் போட்டுக்கிட்டேன். அப்போ நான் காலையில போயிட்டு ஒரு குளிச்சுட்டு ஒரு 10 மணிக்கு வந்தேன்னா, வெளிய போறதோ, வைக்கிறதோ, ஒரு கடைய கவனமா பார்த்துட்டேன். மீதி கடைய வந்து கவனமே சும்மா மேனேஜ்மெண்ட் மட்டும் பார்த்துக்கிட்டேன். இப்ப எனக்கு காய்கறி கடை வந்துடுச்சு, ரைஸ் மில் வந்துடுச்சு, மாவாட்டுற கடை வந்துச்சு, மளிகை கடைக்கு ஒரு ஆள் வந்துடுச்சு. இப்படியே பொருளாதாரம் கூடிட்டு வந்துச்சு. அப்போ எனக்கு கல்யாணம் பண்ண ஆசைப்படுறாங்க. அப்ப எங்க தம்பி, அண்ணன் தம்பிகள கூடும்போது, பெரியவங்க வந்து சொன்னாங்க, "எப்பா அண்ணன் தம்பிங்கங்கிறது ஒரு விளைநிலம் இல்லாத ஒரு தரிசு நிலம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, கல்லு பொறுக்கி, வாய்ப்பா கட்டி, வரப்பு கட்டி, புல்லு புடுங்கி நம்ம எப்படி விவசாயம் பண்ணோமோ, அந்த மாரி இவுங்கள கூட்டிட்டு வந்து, நம்ம எடுத்த உடனே மளிகை கடையில விட்டாங்கன்னா, எலி அரிச்ச மாரி அரிச்சு தள்ளிட்டு போயிருவாங்க. அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். முதல்ல இவுங்கள வந்து இந்த ஒவ்வொரு கடையிலயும் மேனேஜ்மெண்ட்ல போடு" அப்படின்னு சொன்னாப்புல. இங்க மேனேஜ்மெண்ட்ல போன உடனே, இவனுடைய கல்ச்சரலும், அவனுடைய கல்ச்சரலும் வித்தியாசம் வந்து ஜாதி சண்டையே வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் தம்பிய ஊருக்கு அனுப்பிச்சுட்டேன். "எப்பா நீ சரிப்பட்டு வரமாட்டா, நீ ஊர்லயே போய் ஜாதி சண்டை போடு" அப்படின்னு தம்பிய அனுப்பிச்சுட்டேன். அப்புறம் கல்யாணம் பண்ண உடனே, கல்யாணம் பண்ண ஒரு அம்மா வந்துச்சுன்னா, அவங்க சொந்தக்காரங்க வந்தாங்களாம். அவனுங்க சில கெட்ட பழக்கத்துல போனானுங்க. "எப்பா இது சரிப்பட்டு வராது" அவங்கள அனுப்பிச்சு விட்டா குடும்ப சண்டைகள். இப்படி இந்த சண்டையில நான் போராடி, 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 கடைசியில இந்த கூட இருந்தவங்க கூட இந்த இன்ன வரையும் போறேன்னு என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மறு ப்ராசஸ் பண்ணி இந்த கடைய நடத்துறதுக்குள்ள நான் பட்ட பாடு, சம்பாதிக்கிறது ஒரு பெருசுன்னா, அத காப்பாத்திக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அது கீழ் லெவல்லயும் இருக்குது, மேல் லெவல்லயும் இருக்குது. அப்போ நாம மட்டுமே கஷ்டப்பட்டு ஒரு கம்பெனியோ, ஒரு நிர்வாகத்தையோ நடத்தி, நம்ம சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வருவோம்னா முடியவே முடியாது. நம்ம கூட சேர்ந்தவங்களும் நம்மளோட பாடுபடணும். அது கடவுள் கொடுக்க ஆசீர்வாதமா இருக்கணும். ஒருவர் கஷ்டப்பட்டு வந்த உடனே, நம்மளுக்கு பின்னாடி வர்றவங்க, அவங்களுக்குள்ள இருக்க கெட்ட பழக்கங்களையும், கெட்ட குணாதிசயங்களையும் வெளிப்படுத்த ஆரம்பிப்பாங்க. பொதுவா நாம வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு கஷ்டப்படுறோம். மீதி நேரங்கள்ல வந்து மிக்கவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து, அதில ஒரு சின்ன லாபம் எடுக்கணும்னு நினைப்போம். இவங்க எல்லாத்தையுமே தல மேல அள்ளி போட்டுக்கிட்டு, நாமளே சாதிக்க நினைப்பாங்க. அப்ப அந்த சாதிக்கணும்னு நினைக்கும்போது என்ன ஆகும்னா, அத கரெக்ட்டா ப்ராசஸ் பண்ண முடியாது. அதான் சொன்னாங்க, ஒரு மளிகை கடைக்கு வந்து நம்ம காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு, நைட்டு 11 மணி வரைக்கும் கஷ்டப்பட்டா கண்டிப்பா உடம்பு பாதிக்கும். காலைல 6 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் கன்டினியூவா கஷ்டப்பட்டா உடம்பு பாதிக்கும். இப்போ காலைல 6 மணிக்கு வந்தோம்னா, மத்தியானம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். மத்தியானம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு, சாயந்தரத்துக்கு மேல நம்ம வேலையிலேருந்து பார்த்தோம்னா, ஒரு 10 மணிக்கெல்லாம் போயிட்டோம்னா, அது ரிட்டயர்டா இருக்கணும். அப்போ ஒரு 8 மணி நேரம் தூங்கணும். அந்த தூக்கத்த நம்ம எடுக்கலன்னா உடம்பு கெட்டு போகும். இத நம்ம சொந்தத்துலயோ, நம்ம மனைவிமார்கள்ட்டயோ, குடும்பங்கள்ட்டயோ சொன்னா ஏத்துக்கிட மாட்டாங்க. இவங்க எல்லாம் அந்த கஷ்டப்பட்டே உழைச்சு பழக்கப்பட்டவங்கனால, கொஞ்சம் உடம்ப பார்த்துக்கான்னு சொன்னாலே கேட்க மாட்டாங்க. இவங்கள திருத்துறதுக்கு முன்னாடி பெரிய பாடா இருக்கும். இந்த பாடுகள்லாம் திருத்துனா தான் ஒரு முழு மனிதன உருவாக்க முடியும். அப்போ வெறும் பணத்தினால ஒண்ணும் பண்ணிற முடியாது. வெறும் உழைப்பினால ஒண்ணும் பண்ணிற முடியாது. ஐடியா இஸ் எ மனி. ஐடியாவும் இருக்கணும், பணத்தையும் சம்பாதிக்க முடியும். ஐடியா இஸ் எ மனிய சம்பாதிச்சா தான் நம்ம பணத்த சம்பாதிக்க முடியும். அல்லேலூயா! ஆமென், ஆமென், ஆமென்.